சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக கண்காட்சியை தொடங்கி வைத்த அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் விருதுகளை வழங்கி வருகிறார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எமது செய்தியாளர் சாலமன். வணக்கம். யார் யாருக்கெல்லாம் இந்த விருதுகளானது வழங்கப்படுகிறது? விவரம் என்ன? சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் 47வது சென்னை புத்தக காட்சியை இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துவங்கி வைத்தார். குறிப்பாக இன்று இந்த நடைபெறும் நிகழ்ச்சியில் முத்தமிழ் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருது 2024 ஆண்டுக்கான விருதை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வழங்கி வருகிறார். குறிப்பாக உரைநடை பேரா சுப்பிரமணியன் மற்றும் கவிதை உமா மகேஸ்வரி, நாமல் தமிழ்மகன், சிறுகதை அழகிய பெரியவன், நாடகம் வேலு சரவணன், மொழிபெயர்ப்பு மயிலை பாலு உட்பட 6 பேருக்கு இந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பொற்கிழி விருதானது அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கி சிறப்பித்தார். இந்த விருதுடன் அவர்களுக்கு 1 லட்சம் ரூபாயும் காசோலையும் வழங்கப்பட்டது. இந்த விருதுடன் இது மட்டுமின்றி பப்பாசி விருது பெறுவோருக்கான விருதையும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வழங்கினார். இந்த பப்பாசி விருது பெறும் பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சாலமன். அடுத்ததாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய காட்சிகளை பார்க்கலாம். இந்த முறையும் இந்த ஆண்டும் அண்ணன் மாசூரன் அவர்கள் ஒரு புத்தகத்தை வெளியிடுவதற்காக இதே மேடையிலே பல நிகழ்ச்சியில கலந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் முதல் முறையாக இந்த புத்தக கண்காட்சியை திறப்பதற்கான ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. அதற்கு உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விருது பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த முறை நான் சிறப்பு விருந்தினராக மட்டும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை. நானும் ஒரு பதிப்பாளராக இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்றேன். முரசொலியிலே கலைஞருடைய மூத்த பிள்ளை முரசொலியிலே கடைசி பக்கம் கடந்த பொங்கல் அன்று ஆரம்பித்தோம். தலைவருடைய அனுமதி பெற்று அதற்கு காசு கொடுத்து, பேப்பருக்கும் காசு, இங்குக்கும் காசு. தலைவர் அவர்கள் அதை தெளிவாக சொல்லிட்டாரு. இலவசமெல்லாம் கொடுக்க முடியாது. கழகத்துடைய வரலாற்றை தான் தொடர்ந்து எழுதிக்கிட்டு வரோம். பாசறை பக்கம் அப்படின்னு இளைஞரணிக்கென்று தனியாக ஒரு பக்கத்தை ஒதுக்கி அதற்கு முரசொலிக்கு அறக்கட்டளைக்கு காசும் கொடுத்து நாங்கள் தொடர்ந்து பல்வேறு கட்டுரைகள் எழுதி வந்திருக்கிறோம். அதில் முத்தமிழர் பதிப்பகம் அப்படின்னு ஒன்று பதிப்பகத்தை ஆரம்பித்து கிட்டத்தட்ட 9 புத்தகங்கள். அதை நேற்று நம்முடைய முதலமைச்சர் கழக தலைவர் அவர்கள் தான் அந்த 9 புத்தகங்களையும் வெளியிட்டார்கள். அந்த முத்தமிழர் பதிப்பகம் உள்ள போனோன்னே 2வது கடை. நீங்க அத்தனை பேரும் சென்று அந்த புத்தகங்களை வாங்குறீங்களோ இல்லையா, அட்லீஸ்ட் படிச்சுட்டாது நீங்க எல்லாம் போகணும் என்று கேட்டுக்கொண்டு எனக்கு 5 மணிக்கு ஒன்றிய பிரதமர் அவர்களை சந்திப்பதற்காக டெல்லி செல்கின்றேன். எதற்காக செல்கிறேன் என்று சொல்லிடுறேன். வேற எந்த பிரச்சனையும் கிடையாது. கேலோ இந்தியா போட்டிகள் முதல்ல தமிழ்நாட்டுக்கு நடத்துறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறாரு. அதற்காக முறையாக அழைப்பதற்கு கொடுப்பதற்காகத்தான் செல்லுகின்றேன். காலையில் பத்திரிகையாளர் நண்பர்கள்லாம் கேட்டாங்க, வெறும் அழைப்பதை மட்டும் தான் கொடுக்க போறீங்களா, நிதி கேட்க போறீங்களான்னு. கண்டிப்பா மரியாதையா போய் கேட்டுட்டு வர்றதுதான் நம்மளுடைய கடமை. எனவே அந்த உணர்வையும் இங்கே உங்கள்கிட்ட எடுத்து கூறிக்கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வாழ்த்து செய்திகள் அனுப்பியிருக்கிறாங்க. அதை இங்கே நான் படிக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். சென்னை நந்தனத்தில் 47வது புத்தக கண்காட்சியை திறந்து வைத்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசிய காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.